வந்துட்டு லைவ்ல வந்துட்டு என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து செம்மையான திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு மோதல் தான் போயிட்டு இருக்குது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கும் நம்ம சௌந்தர்யாவுக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான என்னடா திடீர்னு ஒரு மோதலா பேசி இருந்தாலே ஒரு மோதலா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு நம்ம கேப்டன் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தோட நன்மைகள்லாம் பத்தி சொல்லுங்க, ஒரு ஆள் வந்துட்டு எல்லாத்தோட ஸ்பெஷலி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு நம்ம மஞ்சரியை மட்டும் வந்துட்டு நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க, பொய் சொல்லிட்டு அதை நல்லா சமாளிக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள மட்டும் வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி வந்து பேசுறாங்க. அது வந்து இப்ப வந்து மஞ்சரி கேக்குறாங்க, நான் எந்த இடத்துல உன்கிட்ட போய் சொன்னேன், நான் டாஸ்க்ல போய் சொன்னா இல்ல மஞ்சரியா இருக்கும்போது போய் சொன்னா எந்த இடத்துல நான் போய் சொன்னேன் அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு ரொம்ப நேரமா ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மாத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசிட்டு அதை அப்படியே சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு சௌந்தர்யா. அதையும் வந்துட்டு கேக்குறாங்க, நான் எங்க மாத்தி பேசினேன், அதுக்கப்புறம் நான் எப்படி சமாளிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க, எந்த இடத்துல சமாளிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேக்குறாங்க, நீங்க எந்த இடத்துலன்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியல, ஆனா நீங்க வந்துட்டு நல்லா சமாளிச்சீங்க, அது வந்துட்டு எப்படி எனக்கு சொல்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க ஆனா கரெக்டா நீங்க பொய் சொன்னீங்க, அதை கரெக்டா சமாளிச்சுக்கிறீங்க, அது நல்லதுதான், எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் சொன்னேன். அது வந்து உங்களை வந்துட்டு நல்லா சமாளிக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல, எனக்கு அந்த சமாளிப்பு தன்மை இல்ல, அதனால நான் மாட்டிக்கிறேன் நிறைய இடத்துல, அதனால அந்த ஒரு சமாளிப்பு தன்மை எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நான் பொய் சொல்றேன், அதை பொய் சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்காண்டி நான் இப்ப சமாளிச்சுட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சரி வந்துட்டு கேட்கறாங்க. யாரை பார்த்து கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா பத்தி வந்துட்டு கேட்கறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து செம்மையா முட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரமா வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்னை பத்தி உனக்கு வந்துட்டு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அதை நான் வந்துட்டு உங்களை பத்தி எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சா அதை நான் சொல்லக்கூடாதா, நான் வந்துட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு நான் சொல்லிதான் தீருவேன், நான் வந்துட்டு அதை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நீ சொல்லுமா, அதுக்கு வந்துட்டு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி வந்து கேட்க, நீங்க வந்துட்டு இப்போ பொய் சொல்றேன்னு சொல்றீங்க, நான் எந்த இடத்துல பொய் சொன்னேன், எப்படி பொய் சொன்னேன், எதனால நான் பொய் சொன்னேன் அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை வந்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றதை வந்துட்டு பார்க்க முடிச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து சொல்றாங்க. அதுக்கு மஞ்சரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு நான் சொல்றேன்ல, அப்ப அந்த ஒரு இடத்துல வந்துட்டு அந்த என்ன பண்ண அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் மஞ்சரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்துட்டு அப்போ நீங்க ஜட்ஜ் பண்றீங்களா, அப்போ ஜட்ஜ்மெண்ட் தானே நீங்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா மேல அப்படியே டைவர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க ஜட்ஜ் பண்றீங்க தானே, நீங்க ஜட்ஜ் பண்ற மாதிரி தானே இப்ப பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க வந்துட்டு நான் கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு ரொம்ப பொய் சொல்றேன், உங்க கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன், பொய்யாவே ஒண்ணு சொல்றேன்னு வச்சுங்களேன், உங்க இதுல வந்துட்டு நானா ஒண்ணு என் பெர்ஸ்பெக்டிவ்ல தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஒண்ணு சொன்னா அது வந்துட்டு எப்படி உங்களுக்கு கரெக்ட் ஆகும், நான் வந்துட்டு நீங்க அப்போதைக்கு உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. நான் இப்போ உங்களுக்கு போய் சொல்றேன், உங்க கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன், அப்போதைக்கு உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் அது வந்து சௌந்தர்யா ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. என்ன ரிப்ளைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு அதெல்லாம் நான் ஏத்துக்கல மாட்டேன், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்குலாம் ஒன்றும் இது இல்ல, என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சட்டு வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பேசிட்டு இருந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மேல தான் எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க வந்துட்டு எல்லாத்துமே நல்லது சொல்லிட்டு மஞ்சரிக்கு மட்டும் வந்துட்டு பொய் சொல்ற, நல்லா சமாளிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேர்டை யூஸ் பண்ணது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் இந்த மாதிரி வந்துட்டு கமெண்ட் பாக்ஸை படிச்சு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவங்க தப்பு பண்றாங்களா அப்படிங்கிறது. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.